ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். 90ஸ்களில் உலகத்தையே ஒரு கலக்கியவர் தான் நம்ம சாக்கி சான். நம்ம சாக்கி சானுடைய புகைப்படம் வந்து உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு. அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தில் என்னன்னா வயசான ஒரு கோலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து இருக்கும் சாக்கி சானுடையது. அந்த சாக்கி சானை பார்த்து உலக நாடுகளில் உள்ள எல்லா சாக்கி சானோட ரசிகர்களும் அவரை பார்த்து பயங்கரமாக பரிதாபப்பட்டு ரொம்ப வந்து அழுதுருக்காங்க. இந்த நியூஸ் வந்து அவரு வரலையும் போயிருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த நேரத்தில் தான் அவருக்கு பிறந்த நாள் வந்து நேற்று வந்து கொண்டாடினாங்க. இப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது அவர் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. என்ன வந்து எல்லோருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக வந்திருக்குது. நீங்கள் பார்த்தா அந்த வயசான கோணத்தில் இருக்கிற சாக்கி சான் வந்து உண்மை கிடையாது. நான் வந்து ஒரு படத்துக்காக ஒரு கெட்டப் வந்து போட்டேன். அதனால தான் என்னுடைய கெட்டப்பை வந்து வயசான கோலத்தில் காட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் யாருமே வந்து வருத்தப்படாதீங்க, என்னுடைய தோற்றம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு எத்தனாவது பிறந்த நாள் இப்போ கொண்டாடி இருக்காரு அப்படின்னா 70வது பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. அதை பற்றியும் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. 70 என்ற எண்ணெய் கடந்த உடனே எப்பெல்லாம் எனக்கு பிறந்தநாள் வருதோ அப்பெல்லாம் மனசு நொறுங்கிடும். அதாவது 60, 61, 70 அப்படிங்கும் போது நான் நொறுங்கி போயிடுவேன். ஆனாலும் அதே நேரத்தில் எனக்கு இத்தனை வயசு ஆகிடுச்சா, நமக்கு வயசாகிடுச்சு போயிடுச்சா அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வந்து வச்சுப்பேன். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு முறை வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னன்னா, நான் ரொம்ப வந்து எனக்கு இத்தனை வயசாகிடுச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இருக்கும் போது அப்போ அவர் வந்து சொன்னார், கண்டிப்பாக இது வருத்தப்படக்கூடிய விஷயம் கிடையாது, இது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம முதிர்ச்சி அடைவது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து தள்ளிப்பட முடியாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் முதிர்வடைவது நம்மளுடைய இறைவன் வந்து போய் சேரலாம். நமக்கு ஒரு ஓய்வு காலம் கிடைக்கும். நம்ம அதனால சந்தோஷம் தான் வந்து அடையணும் அப்படின்னு சொன்னதை நினைச்சு நான் இப்போவும் வந்து பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். அதனால வயது முதிவு எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது அப்படின்னாரு. சரி, அதெல்லாம் இருந்திருக்கட்டும். இந்த சாக்கி சான் வந்து எப்படி வந்து உலகம் முழுவதும் பரவினார் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் முழுவதும் சாக்கி சான் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் 90ஸ்களில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகள் தான். அவர் புரிஞ்ச ஒரு சாதனைகள் தான். அதாவது உலகத்தில் வந்து சீனாவை சேர்ந்த ஒரு 2 பேர் தான் பாப்புலராக இருந்தாங்க. அதில் ப்ரூஸ்லின்னு ஒருத்தர், ஜெட்லின்னு ஒருத்தர். மூணாவதாக ஒருத்தர் வந்து புதுசாக அறிமுகமானார். அந்த காலகட்டத்தில் 90ஸ்ல வந்து நம்ம சாக்கி சான் வந்து அறிமுகம் ஆகிறாரு. அதை வந்து பல பேர் முன்னாடி புறக்கணித்தாலும் போக போக இவருடைய நகைச்சுவையால் அவங்கள விட இவர் வந்து அதிகமாகவே உலக ரசிகர்கள் வந்து கவர்ந்தார். முக்கியமாக அவர் காமெடியோடு வந்து சண்டை போடுறது தான் உலக மக்களை பெருசாக வந்து கவர்ந்தது. அதனால தான் இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர சுறுசுறுப்போட பயங்கரமாக வந்து இருப்பார். இதனால தான் அவர் பலபடி மேலே போயிட்டு எல்லா ஹீரோவை விட ஒருபடி மேலே போயிட்டு ரசிகர்களை கவர்ந்தார். முக்கியமாக முன்னாடிலாம் வந்து வெளிப்படங்கள், அதாவது ஹாலிவுட் படங்கள் தவிர வெளிப்படங்கள் எதுவுமே வந்து வசூல வந்து ஆகாது. ஆனால் சாக்கி சான் தான் முதல்ல தன்னுடைய படங்களை வந்து ஹாங்காங்லேருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டு அந்த படம் பயங்கர ஹிட் ஆக்கி அங்கிருந்து வசூலை வாரி குவிச்சிருக்காரு. முக்கியமாக நம்ம சாக்கி சான் வந்து 1954ஆம் வருஷத்தில் தான் ஹாங்காங்கில் உள்ள விக்டோரியா என்ற நகரத்தில் பிறந்தார். அதே நேரம் 1962ஆம் வருஷத்தில் இவர் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். ஆனாலும் பல வருஷங்களாக இவர் வந்து யாருமே வந்து வெளியில் தெரியாத கதாபாத்திரங்களில் இவர் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ தான் ஒரு இயக்குனரோட கண்ணுக்கு இவர் வந்து ரொம்ப விசித்திரமாக ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு தரா வந்து தென்படுறாரு. இப்போ தான் சாக்கி சான் வந்து தனியாக கூப்பிட்டு உனக்கு ஒரு கதை வந்து ரெடி பண்ணுறேன், நடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவும் சண்டை காட்சிகளோட. இப்போ தான் சாக்கி சானும் ஓகே சொல்கிறாரு. அவர் படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1962 ஃபர்ஸ்ட் படம் நடித்த பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து வருது 1972. அதுவும் ப்ரூஸ்லி படத்தில். அப்போ தான் ப்ரூஸ்லி படத்தில் ஒரு வாய்ப்பு வந்ததை அதை வந்து பயன்படுத்திக்கிறாரு. அங்கே வந்து ஒரே படத்தில் இவர் பீக்கு போயிட்டார், உலக லெவலில் போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் தி என்டர் தி டிராகன்ற படத்துலையும் நடித்தார். இதனால் உலகம் முழுவதும் பரவ முக்கிய காரணமாக இவர் வந்து இருந்தார். 1980 டிராகன் மாஸ்டர் என்ற படம் மூலம் உலகம் முழுவதும் பாப்புலராக வந்து ஆகிட்டார். இப்போ தான் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவர் அப்போல்லாம் வந்து காமெடி இல்லாத காட்சிகள் வந்து நடிச்சிருந்தார். ஒரு சமயத்தில் காமெடியை வந்து பூத்தி நடிக்க ஆரம்பித்தார். இப்போ அவர் பயங்கர ப்ராப்ளமாக வந்து மாறிட்டார். இவரோட சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து இவரும் தயாரிச்சுட்டு வர்றாரு பல படங்களை. இதுவரை மொத்தம் $400 மில்லியன் சொந்தக்காரராக இப்போ வந்து இருக்கார். இந்திய மதிப்பில் 3300 கோடி இவருக்கு வந்து சொந்தமாக வந்து இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் ஹாலிவுட் படமே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இப்போ சைனாவுக்கு போயிட்டு அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ரிலீஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி படங்களை வந்து நடிச்சிட்ருக்காரு.